ஓம் சாந்தி. 11/3/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் ரேஸ் செய்யுங்கள். அதாவது நினைவு என்கிற ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடுங்கள். அப்போது புண்ணியாத்மா ஆகி விடுவீர்கள். சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி கிடைத்துவிடும். கேள்வி: பிராமண வாழ்க்கையில் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஆகவில்லை என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பதில்: நிச்சயமாக சூக்ஷ்மத்தில் ஏதாவது ஒரு பாவம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேக அபிமானத்தில் இருப்பதினால்தான் பாவம் நடக்கிறது. அதன் காரணமாக அந்த சுகத்தின் அனுபவம் செய்ய முடிவதில்லை. தன்னை கோப கோபியர்கள் என்று புரிந்து கொண்டேயும் அத்தீந்திரிய சுகத்தின் உணர்வு ஏற்படுவதில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு நடக்கிறது. எனவே தந்தைக்கு உண்மையை சொல்லி ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். ஓம் சாந்தி. நிராகார பகவான் கூறுகிறார், இப்போது நிராகார பகவான் என்று சிவனுக்கு சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் அவருக்கு நிறைய பெயர்களை வைத்திருக்கிறார்கள். நிறைய பெயர்கள் இருப்பதினால்தான் விஸ்தாரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் சொல்வாங்க, வடநாட்டில் காசி விஸ்வநாத் சொல்றாங்க, சோம்நாத் சொல்வாங்க. இது போல ஒரே சிவபாபா தான், சிவன் தான். ஆனா பக்தியினுடைய விஸ்தாரத்திற்காக பல பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். தந்தையே சுயம் வந்து, குழந்தைகளே, உங்களுடைய தந்தை சிவனாகிய என்னை ஹே பதித பாவனரே என்று நீங்கள் நினைவு செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். பெயரோ ஒன்றுதான் இருக்கும், பல பெயர்கள் இருக்க முடியாது. சிவாய நமக என்று கூறுகிறார்கள் என்றால் ஒரே ஒரு பெயர் சிவன் என்று ஆகிறது. இந்த சிவன் என்ற பெயர் கூட பிரசித்தமாக இருக்கிறது. சிவாய நமக என்று பாடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாபா, ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது புருவ மத்தியில் நட்சத்திரம் போன்று மின்னுகிறது என்கிறார்கள். பிறகு ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் பரமாத்மாவும் நட்சத்திரம் போலவே இருப்பார் அல்லவா? ஆத்மா சிறியதாகவோ பெரியதாகவோ ஆகிறது என்பது கிடையாது. இந்த விஷயங்கள் மிகவும் சகஜமாக இருக்கிறது. ஓ பதித பாவனா, வாருங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள். ஆனால் அவர் நம்மை எப்படி தூய்மையாக்குகிறார் என்பதை யாரும் அறியவில்லை. கங்கையை பதித பாவனி என்று நினைக்கிறார்கள். பதித பாவனர், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரு தந்தைதான். மன்மனாபவ, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று நான் முன்பே கூறியிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மா எவ்வளவு சூக்ஷ்மமான பொருளாக இருக்கிறது, அதை இந்த கண்களினால் பார்க்க முடிவதில்லை. ஆம், அதை திவ்ய திருஷ்டியினால், அதாவது தெய்வீக பார்வையினால் பார்க்க முடியும். ஏனென்றால் அவ்வியக்த பொருள் அல்லவா? தெய்வீக பார்வையால் உயிரோட்டமானது தெரிகிறது, பிறகு மறைந்து விடுகிறது. அதாவது தெய்வீக பார்வையினாலே உங்களுக்கு காட்சி கிடைச்சாலோ நீங்க ஆத்மாவை பார்த்தாலோ கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடுறது. எதுவும் கிடைக்கவில்லை, ஆனால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதற்கு பக்தியின் அல்பகால சுகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஞானம் பக்தியின் பலனாகும். யார் நிறைய பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நியமப்படி தானாகவே இந்த ஞானத்தின் பலன் கிடைக்க வேண்டி இருக்கிறது. அதனால காட்சிகள் பார்க்கறதுனால ஒரு அல்பகால சுகம்தான். ஆனா இங்க அப்படி இல்லை.
இது ஞானம். இந்த ஞானம் யாருக்கு கிடைக்குது? யார் நிறைய பக்தி செய்திருப்பாங்களோ அவங்களுக்கு தானாகவே நியமப்படி இந்த ஞானம் பலனாக கிடைக்க வேண்டி இருக்கிறது அப்படின்றார். மற்றபடி காட்சி பார்ப்பதற்கு யோகம் அல்லது ஞானம் என்று சொல்ல முடியாது. தீவிரமான பக்தி செய்வதினால் காட்சிகள் கிடைக்கிறது. இப்போது காட்சி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களுடைய குறிக்கோளே மனிதனிலிருந்து தேவதை ஆகுவதாகும். அதாவது பக்தி மார்க்கத்துல காட்சி கிடைக்கணுன்றதுக்காகவே தீவிர பக்தி செய்வாங்க. ஆனா உங்களுக்கு பக்தினுடைய பலன் கிடைச்சிடுது. அதனால இப்போ உங்களுக்கு காட்சி கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு காட்சி கிடைக்கலனாலும் பரவாயில்லை. ஏன்னா நீங்களே மனிதனிலிருந்து தேவதையாக மாறிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மற்றபடி முயற்சி செய்வதற்கு மற்ற தொடர்புகளிலிருந்து புத்தியை விலக்கி, தேகத்திலிருந்து விலக்கி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். எனவே இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, முயற்சி செய்ய வேண்டும். பாபா படிப்பினை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல நல்ல புத்திசாலி குழந்தைகள் உண்மையிலும் இது மிகவும் கஷ்டம் என்று சுயம் அனுபவம் செய்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், சிலர் முற்றிலும் சொல்வதில்லை. தன்னுடைய நிலையை பற்றி தெரிவிக்க வேண்டும். தந்தையை நினைக்கவே இல்லை என்றால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? நான் சிவபாபாவினுடையவன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முறைப்படி நினைவு செய்வதில்லை. நினைவு செய்யாததினால் விழுந்து விடுகிறார்கள். பாபாவை நிரந்தரமாக நினைவு செய்வதினால் அழுக்கு நீங்கிவிடும். எனவே கவனம் வைக்க வேண்டி இருக்கிறது. ஷரீரம் இருக்கும் வரை முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். நினைவு அடிக்கடி மறந்து போகிறது என்று புத்தி சொல்கிறது. ஆகையால நான் சிவபாபானுடையவன் தானே அப்படின்னு அப்படியே இருந்துடக்கூடாது. முறைப்படி நினைவு செய்யணும், அதற்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றார். இந்த யோக பலத்தின் மூலம் நீங்கள் ராஜ்ய பதவி அடைகிறீர்கள். அதே நேரத்துல அனைவரும் ஒரே மாதிரி ஓடவும் முடியாது. சட்டம் அதுபோல் இல்லை. ஓட்டப்பந்தயம் அப்படின்னா எல்லாருமா ஃபர்ஸ்ட் வருவாங்க, வரிசை கிரமமா தானே வருவாங்க. அதுபோல முயற்சியும் அப்படிதான் அப்படின்றார். ஓட்டப்பந்தயத்தில் கூட சிறிது வித்தியாசம் ஏற்படுகிறது. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சில மில்லி செகண்ட்ஸ் தான், இன்னும் அதை விட கம்மி தான் வித்தியாசம் ஏற்படுது. அதனால நம்பர் 1 பிறகு பிளஸ் என்று வருகிறார்கள். நம்பர் 1, 2, 3 அப்படின்னு வராங்க அப்படின்றார். இங்கேயும் இது குழந்தைகளின் ஓட்டப்பந்தயமாகும். முக்கியமான விஷயம் நினைவு செய்வதாகும். நாம் பாவாத்மாவிலிருந்து புண்ணியாத்மா ஆகிறோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது பாவம் செய்வதினால் அது 100 மடங்காக ஆகிவிடும் என்று பாபா எச்சரிக்கை செய்கிறார். நிறைய பேர் பாவம் செய்கிறார்கள், ஆனால் அதை தெரிவிப்பதில்லை. அதாவது பாவம் செய்கிறாங்க, இது பாவம்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதை பாபா கிட்ட சொல்றதில்லை. அப்படி இருந்தா என்ன ஆகும்? பிறகு அது அதிகரித்து கொண்டே போகிறது. பிறகு கடைசியில் தோல்வி அடைகிறார்கள். சொன்னால் பாபா என்ன நினைப்பாரோ என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மையை சொல்லவில்லை என்றால் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை விடுவதில்லை. மாயை பலசாலிகளை தான் சக்கரத்தில் கொண்டு வருகிறது. அதாவது சிக்க வச்சிட்டது ஏதாவது ஒரு விஷயத்துல. அபிமன்யு சக்கர வியூகத்துல மாட்டிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கிறார். இதில் தைரியசாலியாக இருக்க வேண்டும். இங்கு பொய்யெல்லாம் நடக்காது. உண்மையை சொல்வதினால் லேசாகி விடுவீர்கள். பாபா எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கும்.
அநேக விதமான விஷயங்கள் நடக்கிறது. பாபாவிடமிருந்து ராஜ்யம் அடைய வேண்டுமென்றால் புத்தியை வேறு பக்கங்களிலிருந்து விலக்குங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆக ஒன்று தூய்மையாக இருக்க வேண்டும், இரண்டாவது பொய் பாவங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று பாபா கூறுகிறார். இல்லை என்றால் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுவிடும். எனவே உண்மையான மனதோடு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். கர்மம் செய்துதான் ஆக வேண்டும். புத்தி யோகத்தை பாபாவோடு இணையுங்கள். அதாவது கைகள் வேலையிலும் மனம் தந்தையிடமும் இருக்கட்டும். இச்சமயம் என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள், தர்மராஜ் என்னுடன் இருக்கிறார் அல்லவா? மற்றபடி பாபாவிற்கு எல்லாம் தெரியும். நான் சிவபாபாவிடம் மனதிற்குள் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அப்படி இல்லை. எதுவும் மன்னிக்கப்படாது. யாருடைய பாவத்தையும் மறைக்க முடியாது. பாவம் செய்வதினால் நாளுக்கு நாள் பாவாத்மாவாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு இப்படிதான் நடக்கும். அதனால சிவபாபாவுக்கு எல்லாம் தெரியும், இல்லை பிரம்மா பாபாவுக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் சொல்லிட்டேன், அவர் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. யார் நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி சொல்லணும். ஏன்னா அப்படி சொல்லும் போது உணர்வாங்க, ஈகோ போகும். அப்போதான் ஒரு சேஞ்ச் வரும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அதனால சாக்கார் பாபா இருக்கும் போதே நான் சிவ் பாபா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், மனதார சொல்லிட்டேன், அவரும் என்னை மன்னிச்சிட்டார் அப்படின்னா அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றார். எதுவுமே மன்னிக்கப்படாதுன்னு சொல்றார். ரெஜிஸ்டர் கெட்டு போகிறது. ஒரு முறை பொய் சொல்கிறார்கள், உண்மையை சொல்வதில்லை. பிறகு இது போன்ற வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே ஒரு பைசா திருடினாலும் திருடன்தான், லட்சம் திருடினாலும் திருடன்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் என் மூலமாக இந்த தவறு நடந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் அல்லவா? பாபா கேட்கின்ற போது தவறு நடந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். தாங்களாகவே ஏன் சொல்வதில்லை? நிறைய குழந்தைகள் மறைக்கிறார்கள் என்று பாபாவிற்கு தெரியும். பாபாவிற்கு சொல்வதினால் ஸ்ரீமத் கிடைக்கும், சக்தியும் கொடுப்பார். மீண்டும் அந்த தவறு நம்ம மூலமா நடக்காம இருக்கணும்ன்றதுக்காக திருஷ்டி கொடுப்பார், சக்தி கொடுப்பார், சகாஷ் கொடுப்பார். ஆகையால சொல்லணும் அப்படின்றார். கேட்பதினால் ஸ்ரீமத் கிடைக்கும். புரிய வைப்பது பாபாவின் கடமையாகும். ஏன் இதெல்லாம் பெருசா சொல்லிட்டே இருக்கார் பாபா அப்படின்னா, எல்லாரும் புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கிறது என்னுடைய கடமை, நான் சொல்லதான் செய்வேன் அப்படின்றார். ஏனென்றால் எங்களுக்கு தெரியவில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. மனிதர்களுடைய சுபாவம் அப்படிதானே. எங்களுக்கு தெரியல பாபா, நீங்க அப்போவே சொல்லியிருந்தீங்கன்னா நான் செய்திருக்க மாட்டேன். டிஃபென்ஸ் மெக்கானிசம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால புரிய வைப்பது என்னுடைய கடமை அப்படின்றார். அனைத்து டைரக்ஷன்ஸும் கொடுக்கிறார். தவறை உடனடியாக சொல்லிவிட வேண்டும். பரவாயில்லை, பிறகு செய்யக்கூடாது. தவறு நடந்ததுன்னா உடனே சொல்லிடுங்க. பாபா ஒன்றும் சொல்ல மாட்டார், மீண்டும் இது போல செய்யாத அப்படின்னு தான் சொல்வார். வேற என்ன சொல்வார்? இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. அன்பாக புரிய வைக்கப்படுகிறது. பாபாவிற்கு தெரிவிப்பதில் நன்மை இருக்கிறது. தந்தை இல்லாமல் தாத்தாவிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்காது. ஆகையில அலௌகீக தந்தையினுடைய ரோலையும் நம்ம புரிஞ்சுக்கணும், புரிந்து நடக்கணும். அப்போதான் நம்ம மூலமா பாவங்களும் நடக்காது, ஒழுங்கா ஆஸ்தியையும் அடைய முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. எனவே ஒவ்வொரு அடியிலும் சர்ஜனிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டும். ஸ்ரீமத் படி நடப்பதில்தான் நன்மை இருக்கிறது. பாபாவிடம் எதையும் மறைக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தேகம் மற்றும் தேகதாரிகளிடமிருந்து புத்தியின் யோகத்தை விலக்கி ஒரு தந்தையிடம் இணைக்க வேண்டும். கர்மங்கள் செய்து கொண்டே ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், சதா ஒரே சீரான நிரம்பிய மனநிலையில் இருக்கக்கூடிய முயற்சியாளரிலிருந்து பிராப்தி சொரூபம் ஆகுங்கள். அதாவது இங்க முயற்சி செய்யணும், சத்தியுகத்துல தான் பிராப்தி பிராலப்தம் அப்படின்னு நினைக்க கூடாது. இங்கேயே ஒரே சீரான நிரம்பிய மனநிலையில இருந்தோம், மூடு மாறாம இருந்தது அப்படின்னா இங்கேயே நம்ம பிராலப்த ஸ்வரூபத்தை அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நிறைய குழந்தைகளின் மூடு மிகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை பாப்தாதா வத்தனத்தில் இருந்து பார்க்கிறார். சில நேரம் ஆச்சரியத்தின் மூடு, சில நேரம் கேள்விக்குறியின் மூடு, சில நேரம் குழப்பத்தின் மூடு, சில நேரம் டென்ஷன், சில நேரம் அட்டென்ஷன் என்ற ஊஞ்சல், இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் சங்கம யுகம் பிராப்தியின் யுகமே தவிர முயற்சியின் யுகம் அல்ல. எனவே எது பாபாவின் குணமோ அதுவே குழந்தைகளினுடையது, எது பாபாவின் நிலையோ அதுவே குழந்தைகளினுடையது. இதுதான் சங்கம யுகத்தின் பிராலப்தம், அதாவது பாக்கியம். எனவே சதா ஒரே சீரான ஒரே நிறைவான மனநிலையில் இருங்கள். அப்போது பாபாவுக்கு சமமானவர், அதாவது பிராப்தி சொரூபமானவர் என்று சொல்ல முடியும். அதாவது சங்கம யுகம் முயற்சிக்கான யுகம் இல்லை அப்படின்னா எந்த அர்த்தத்துல பாபா சொல்றார் அப்படின்னா, இங்க முயற்சி செய்துட்டே இருக்கணும், பலன் சத்தியுகத்துல கிடைக்கும் அப்படி இல்லை. உதாரணத்திற்கு ஜீவன் முக்தி அப்படின்றது சத்தியுகத்தினுடைய நிலை. ஆனா சங்கம யுகத்துல கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலே முக்த நிலையில இருக்கணும், ஜீவன் முக்தர்களாக இருக்கணும், பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கணும். இதுதான் பிராலப்த ஸ்வரூபம். ஸ்லோகன், பாப்தாதாவின் கையோடு புத்தி என்கிற கை இணைந்திருக்கட்டும். அப்போது பரீட்சைகள் என்ற கடலில் ஆட மாட்டீர்கள். அவ்யக்த சமிகை. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களின் முதல் அடையாளம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி அக்யூரேட்டாக, அதாவது மிகச் சரியாக நடப்பதாகும். அக்யூரேட்டான மூர்த்தி ஆகுவது என்றால், அதாவது மிகச் சரியான மூர்த்தி ஆகுவது என்றால் உளியின் அடி விழுவதாகும். உளியினால் செதுக்கி செதுக்கிதானே சரி செய்வார்கள். ஒரு நல்ல சிலை செய்யணும்னா செதுக்கி செதுக்கி தானே செய்வாங்க. அதனால பாப்தாதா உளியினால் செதுக்கி செதுக்கி தானே சரி செய்வாங்க, அப்போதானே ஒரு அக்யூரேட்டான மூர்த்தி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்களோ உளியினால் செதுக்கப்படுவதில் அனுபவிகளாக இருக்கிறீர்கள். எதுவும் புதிதில்லை, விளையாட்டு என்று தோன்றுகிறதல்லவா? பார்த்து கொண்டே இருப்பீர்கள், புன்சிரித்து கொண்டே இருப்பீர்கள், மேலும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஹீரோ ஆக்டர் என்றால் மிக அக்யூரேட்டாக பாகத்தை நடிப்பவர் நிச்சய புத்தியுடைய கவலையற்ற ஆத்மா. குறிப்பு, இன்று நம் அனைவரின் மிகவும் அன்பான பாப்தாதாவின் கண்ணின் மணி தன்னுடைய இதய சிம்ஹாசனத்தில் பாப்தாதாவை அமர்த்தி வைத்திருந்த இனிமையான குல்சார் தாதிஜி அவர்களுடைய புண்ணிய நினைவு நாளில் பிராமண குலத்தின் அலங்காரமான சகோதர சகோதரிகள்
அவர் மூலமாக அன்பான அவ்வியக்த பாப்தாதாவிடம் இருந்து என்ன பாலனை கிடைத்திருக்கிறதோ அந்த பாலனைக்கு ரிட்டர்ன் கொடுப்பதற்கான சுப சங்கல்பம் செய்யுங்கள். எப்படி தாதிஜி ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி மிகச் சரியாக நடந்து சதா தன்னுடைய புன்சிரித்த முகத்தின் மூலம் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் மற்றும் ஆசீர்வாதங்கள் பெற்றார். மிகச் சரியாக பார்ட்டை நடித்தார். அதுபோல் நாமும் கூட அவருடைய பாத சின்னங்களின் மீது, அதாவது அவருடைய அடியின் மீது அடி எடுத்து வைத்து அவருக்கு தங்களுடைய ஸ்நேக மலர்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இதுதான் அவருக்கு நாம் செய்யும் உண்மையான ஸ்ரத்தாஞ்சலி ஆகும். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே